ஐயோ மோசம் போயிட்டேன் மாமா, மோசம் போயிட்டோமே. உங்க அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நானும் பேசாம ஒன்னையும் பேச விடாம பண்ணிட்டேனே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி இரு, அவர்கிட்ட போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன். அம்மா, இத்தனை நாள் அவர் வார்த்தையை மீறாமலே வாழ்ந்துட்டேன். அப்படியே இருந்துரு. எனக்காக பேசி கெட்ட பேர் வாங்க வேண்டாம். என்னம்மா அப்படி பாக்குற? நான் தெளிவா இருக்கேன், நம்பிக்கையா இருக்கேன். என் கழுத்துல ஏற போறது கணபதி கட்ட போற தாலிதான், இல்ல நம்ம கிணத்து கயிறு தாலிதான், இல்ல நம்ம கிணத்து கயிறு. ஏதோ உங்க நல்ல நேரம் தம்பி வந்து ஜாமீன் எடுத்துச்சு. இல்லன்னா அந்த கொள்ளக்காரியோட சேர்ந்து நீங்களும் ஜெயில கம்பி என்ன வேண்டிதான். ஜெயிலுக்கு போறவெல்லாம் கம்பியன்றது தான் வேலையா? வேற வேலையா இல்லையா? ஜெயில் சூப்பரண்ட் கூட உள்ள இருக்காரு, அவர் கம்பியன்றது தான் வேலையா? போடா. எந்த நேரத்துல எது பேசுறதே தெரியறது இல்ல. தம்பி, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த சேகர் பையன் துப்பாக்கி துரசங்கத்தை மடக்கி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே, அதை நினைக்கும் போது தான் எனக்கு கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. அண்ணே, கற்பகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தவிர அவ கழுத்துல வேற யார் தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவ உயிரை விட்டுருவா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்பின பொண்ண அடையாம விட மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, கற்பகம் கழுத்துல ஏற போறது நான் கட்டுற தாலி தான். என்ன சொல்ற? என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. கணபதிண்ணே, நில்லுங்கண்ணே. அண்ணே அண்ணே, என்னப்பா என்ன விஷயம்? நீங்க எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி கற்பகத்து கழுத்துல தாலி கட்டுவீங்க தெரிஞ்சு அந்த பொண்ணை கடத்திட்டு போய் வேற இடத்துல வச்சு தாலி கட்ட முடிவு பண்ணிட்டாங்கண்ணே. அந்த இடம் உனக்கு தெரியுமா? தெரியும்ண்ணே. யாரு? அண்ணே, உள்ளதானே இருக்காங்க. கணக்கு சொல்லுங்க. சோறு வடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க. குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க. கூட்டுல 8 வகை, குருமாவுல 10 வகை. சரிங்க. வறுவல் பொரியல்னு வகை வகையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க. அப்பளம் ஒவ்வொன்னும் ஆன சைஸுக்கு இருக்கணும். வாழை மரம் பூரா நம்ம தோட்டத்து மரமா இருக்கணும். சரிங்க. பக்கத்துக்கு 10 மரம் கட்ட சொல்லு. சரிங்க. மரம் பூரா பூவும் பிஞ்சுமா கொத்தும் கொலையுமா இருக்கணும். ஏற்கனவே கட்டி வச்சுட்டேன்ல. ஒண்ணு நான் இங்க கட்டி போடலன்னா அங்க கற்பகத்துக்கு அதுல தாலி கட்ட முடியாது பாரு. முகூர்த்தமும் நெருங்கிட்டு இருக்கு, ஐஸும் கரைஞ்சிட்டு இருக்கு. சென்டிமெண்டா நல்லா இருக்கும். தடுங்களுக்கு வருந்துகிறேன். இவனை பாத்துக்கடா. கொடுங்கண்ணே. எனக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க. சேகரியா எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. நல்லா பண்ணாரு. அவர் என்ன சொன்னா தெரியுமில்ல? அட்வான்ஸ் தான் என்னது, மத்ததெல்லாம் நீங்களே அவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயோ 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 ஐயோ, அந்த சேகர் பையன் நம்மள ஏமாத்திட்டானே பாவி. ஐயோ, அவன் நல்லா இருப்பான, நாசமா போக. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். போகடா சீக்கிரம். ஒரு சாராயமும் ஊறுகாய் வித்து ஒருவேளை கஞ்சி ஒழுங்கா குடிச்சிட்டு இருந்தோமே, அந்த பாவி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. வாங்கடி, அவன் கேட்டது போய் நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டு வருவான். வாங்கடி. இதை பண்ணிட்டீங்களா? நான் எங்கடா தப்புண்டா? அவனா யார? அதான் தேட்டர் முதலாளி சொல்லிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கானே அந்த சேகரு. ஐயோ, அந்த அநியாயத்தை அம்மா கேக்குற. வந்த பொண்ணு எல்லாம் வம்பெடுத்து இல்லாம எங்க கனவு தம்பி விரும்புற பொண்ணையும் தட்டிட்டு போயிட்டான். படுபாவி, அப்படியே செஞ்சவன். எங்க நடக்குது கல்யாணம் சொல்லுங்க. துப்பாக்கி தொலைச்சிங்க வீட்டுல. வாங்கடி, அங்க போய் அவன் பண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி ஊரெல்லாம் மரத்தை வச்சுட்டு வருவோம். வாங்கடி போயேண்டி. அது என்னென்ன பழமொழி? என்ன பழமொழி? நான் அப்ப இருந்து பாக்குறேன். இவளுக்கு இதையே சொல்லிட்டு தெரியாளுங்க. பண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துவேன், தண்டவாளத்துல ஏத்துவேன். எப்படி ஏத்தாளுன்னு பாப்போமா? சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்ல வேலை அதுவுமா இது கையில வச்சுக்கிட்டு வர விருந்தாளிங்க பயந்துருவாங்க. பயப்படுவாங்கன்ற? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இது கொஞ்சம் உள்ள வச்சிருங்க. உள்ள வச்சிடலான்ற? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். யார் எதை கேட்டாலும் செய்வேன். இதை வச்சிடறேன். சந்தோஷமா? போ. இன்னைக்கு தான் என் துப்பாக்கிக்கு ஒரு ஜோடி கிடைச்சிருக்கு. இது என் பொண்ணு, இது என் மாப்பிள்ளை. அண்ணே, இங்கதானே. சரி வாடா.
வாங்கம்மா, வாங்க வாங்க. எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சுக்கா. சரிங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வந்தவங்களை வாங்கன்னு வரவேற்றுதான் பழக்கம். யாரு என்னன்னு கேட்டு பழக்கம் இல்ல. நீங்க கேட்கலனாலும் சொல்றது எங்க வழக்கம். நான் மதனா, இவ வதனா, அவ புவனா. எங்க கோட்டையே கணபதி டாக்கிஸ் தான். பெரிய ராசானா சின்ன முதலாளி சேகரையா. எங்க உறவு பெரிய ஒருவன் காட்டி நலங்கு வச்சு பாட்டு பாட வந்திருக்கோம். வெறும் பாட்டு மட்டும் தான் பாடுவீங்களோ? இப்ப பாருங்க. அடே, இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இப்ப இவரை பத்தி இந்த பொண்ணுங்க பாடுனது ஆடுனது எல்லாமே ரொம்ப கம்மி. ஆனா உண்மையிலே இவர் ஆடுற ஆட்டம் இதுக்கு மேல. ஒண்ணும் தெரியாத அப்பா வீட்டு ஏமாத்தி ஆசை வார்த்தை காட்டி கெடுத்தது இவர்தான். இன்னைக்கு மட்டும் இந்த பொண்ணை நான் பார்க்க போலேனா நேரம் விசகு செத்து இருக்கும். முதல்ல இந்த பொண்ணுக்கு பதில் சொல்லட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பெரிய மகான் நினைப்பு. நாய்களா, உங்களை யாரும் அவுத்து விட்டது? மானங்கெட்ட நாயே மணவரையில் உட்காரும் போது மரியாதை உள்ள நாய்களை அவுத்து விடுறது தப்பு இல்ல. அதுக்கு வந்து கடிச்சு கொதறினாலும் தப்பு இல்ல. புஷு கடி. இந்த நாயவா நான் மாட்டப்பா. இவ்வளவு தப்பையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத நல்லவ மாதிரி நடிச்சு என் பொண்ணை கேட்கறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? ஐயோ பெருசு, இப்பவும் நான் நல்லவனா நடக்கணும்னு நினைக்கிறேன். கேவலம் அந்த சிரிக்கிங்க பேச்சை கேட்டு என்ன கெட்டவன எடை போட்டுறாரு. சம்பந்தம் பண்ண போற மாப்பிள்ளை பேச்சை விட சாராயம் விக்கிற நாய்ங்க பேச்சை மதிச்ச உன்னைய மதிக்க மாட்டேன். என் சம்பந்தப்பட்ட எவனையும் மதிக்க மாட்டேன். கற்பகத்தை எடுத்துட்டு வந்து இங்கேயே இப்பவே தாலி கட்டுறேன். என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய கூட்டத்துல இப்படி வார்த்தைய சொல்லுவ? இதுவரைக்கும் நான் பொறுமையா இருந்தது என் கற்பகத்துக்காக தான். எப்ப என் கற்பகத்தை தொடுவேன்னு சொன்னியோ உன்னை சும்மா மாட்டேடா. ஐயாடா டேய், என்னடா நீ இப்படி கலாட்ட பண்ணா கல்யாணத்தை நிறுத்தலாம் நினைக்கிறியா? உன் அக்குவர் ஆணிவர் ஆகிற தலைவன் வந்திருக்காங்க பாக்குறியா? நம்பர் 1 அதிரடி புதிரடி அழகு. Number 2 Stunt Master Rambo Rajkumar. Number 3 Rudranagam Yudaratnam. அப்பா, இது மட்டும் உங்க கையில இருந்திருந்தா இந்த கலாட்டால இங்க நடந்திருக்காது. புடிங்க. எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம். முதல்ல கணபதியோட கதைக்கும் பாட்டுக்கும் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அவர் நல்ல விதமா நடந்துகிட்ட முறையில அடிமையான. அதுக்கு பேரு அன்பா காதலான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னது தப்புனாலும் செஞ்சது தப்புனாலும் என்ன சுட்டு கொன்னுடுங்கப்பா. ஐயா, அதுக்கு உங்க பொண்ணு மட்டும் காரணம் இல்ல, நானும் காரணமா இருந்திருக்கேன்.
சுடுறா இருந்தா எங்க 2 பேரை சேர்த்து சுடுங்க. சாபாஷ். இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற நீ ஏன் முன்னமேயே வந்து பொண்ணு கேட்கல? நான் கல்யாணத்துக்கு அவசரப்படல. கற்பகம் தேட்டுக்கு நான் என்னைக்கு மோகாலி ஆகணும் அன்னைக்கு உங்க மக கழுத்தை தாலி கட்ட நான் தயாரா இருக்கிறேன். ஐயா, அவன் கற்பகம் டாக்கீஸுக்கு முதலாளியாவது அப்புறம் இருக்கட்டும். ஏற்கனவே கணபதி டாக்கீஸுக்கு அவன் தாங்க முதலாளி. இதுவரைக்கும் அதுக்கு நான் மட்டும்தான் சாட்சியா இருந்தேன். இன்னைக்கு உங்களையும் இந்த ஊரையும் சாட்சியா வச்சு இந்த சாவியை அவங்கிட்ட ஒப்படைக்கிறேன். வாங்கி தம்பி. இப்பேற்பட்ட நல்லவங்க மத்தியில நீ எப்படா வந்து பிறந்த? உன்னை இங்கேயே துப்பாக்கில சுட்டு கொன்னாலும் அவரை விட்டுருங்க. அவர் செஞ்ச தப்புக்கு நானும் உடந்தே இருந்தேன். அவரை மன்னிச்சிடுங்க. என் துப்பாக்கியால சுடுவேன். இந்த வேட்டு சத்தம் தான் தவுலும் நாயனும் மரியாதையா தாலியை கட்டுறா. நம்ம தியேட்டர்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நடந்தெல்லாம் கெட்ட கனவா மறந்துருக்கனே. அத நான் எப்போ கெட்ட கனவா நினைச்சிட்டேன். இவ்வளவு அசிங்க நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூட்டு? பொண்ணை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பின்ன அவங்க அம்மாவை பத்தி நான் கவலைப்பட முடியும்? அதுல என்ன பொண்ணு இருக்குன்னு கவர்மெண்ட் ஷாப்பு, கை நிறைய சம்பளம், கார்பரேஷன்ல வேலை பாக்குது. நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எனக்கு பிறக்கிற குழந்தைங்க தேட்டர்ல ஒண்ணா மண்ணா விளையாடுங்க. பொண்ணு சிகப்புன்னா சிகப்பு, ஆப்பிள் சிகப்பு. யாரு அந்த பொண்ணு? இவங்க அக்கா தான். என் மூத்த குழந்தையா? ஏண்டா, இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ளை சீர் என்ன கொடுப்பாங்க? பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடருமா? 10 பண்ணி கொடுப்பாங்கண்ணே. ஐயோ, கொட்டாதீங்க. ஐயோ, மனமா.